தொடர்ந்து தனிச்சிருக்கிறனால மக்கள் ஏற்றுக்கிடுவாங்கன்னு ஒரு உறுதியாக நம்புறதையும் தாண்டி ஈரோடு கிழக்கில் அவருக்கு வந்து அந்த நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேசினார், தூத்துக்குடி துப்பாக்கி கூட பற்றி பேசினார், அதிமுக ஊழல் அமைச்சர்களை என் கைது இல்லைன்னு பேசினார். 10% ஓட்டு கூட்டிட்டார். ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்கிற மாதிரி. இப்போ விஜய மையமாக வச்சு அவருக்கு எதிராக பேசக்கூடியதெல்லாம் அவருக்கு லாபமாகும். ஏன்னா மாற்றுங்கிற லெவலில் விஜயை யோசிக்கக்கூடியவங்க. விஜய் மாற்றுன்னு சொல்றதுக்கு எந்த திட்டமும் கிடையாது, இஷ்யூவும் கிடையாது, சோசியல் இன்ஜினியரிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நிற்கவும் முடியாது அவரால் 214. இந்த ரெண்டு இதுவுமே அவர் மோடியை மதிப்பார், ஆனால் அண்ணாமலை மதிப்பார், ஆனால் பாஜக கூட கூட்டணி போக மாட்டாருங்கிறது தெளிவாக. பாஜக கூட கூட்டணி போகாமலே 18% பாஜக ஓட்டில் பெரும்பகுதி 8-10% தட்டி தூக்கலான்னு அவர் நினைக்கிறாரு. இப்படி எல்லா கணக்குகளையும் பார்த்து அவர் சீமான் வந்து இந்த முறை 15 to 20% ஓட்டு தாராளமாக வந்துடுவாருன்னு கணக்கு போடுறாரு. என்னை பொறுத்தவரை அவர் இந்த விட ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாரு. பிரமொழி சகோதரர்களே, அது பிஜேபி கூட போகிறதுக்கு இல்லை, பிஜேபி ஓட்டை தன் பக்கம் எடுக்கிறதுக்கான வியூகம். இந்த வியூகத்தெல்லாம் எடுத்து தமிழ் தேசியம் அது இதுன்னு பெரிய அளவுக்குள்ள மே 18 டிக்ளேர் பண்ணுவார். ஊடகத்தில் ஐயா ராமதாஸ் வந்து இதுவரை விஜய அங்கீகரிக்கலை, நாளைக்கு அங்கீகரிக்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தம்பி. ஐயா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மே 18 சீமான் அவர்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அது உங்க கருத்து என்னங்க? மே 18 கோவையில் தமிழர் எழுச்சி நாள், மாவீரர் தினம். அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீது அவரை மையமாக வச்சு உள்ள அந்த நிகழ்வு ஒவ்வொரு வருஷமும் நடத்தக்கூடியவர் நடத்துகிறாரு. அவர் 214 கேண்டிடேட் போடுறாருங்கிறது தெளிவாக அவர் பலமுறை சொல்லிட்டார். இப்போ இதே மாதிரி தான் 2024 அவர் வந்து கூட்டணி போகிறாருன்னு தினமலர் பத்திரிகையில் எழுதினாங்க. அது ஒரு பிரபல தொலைக்காட்சியிலையும் எழுதி போட்டாங்க. அந்த தொலைக்காட்சியில் உள்ள அந்த ஆசிரியர் என்னோட நண்பர் தான். நான் சொன்னேன், அவர் போக மாட்டாருங்க, இது வந்து அவரை காட்டி பாஜகவை பணிய வைக்கிறதுக்காக பண்ணுற வேலை, அவர் கூட்டணி போக மாட்டாருங்கிறத நாம் சொன்னோம். அது மாதிரி அவர் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள்னு சொல்லி 8% வாக்கு எடுத்தார். இந்தியாவிலே அது சாதனை வாக்கு. 4வது ஒருத்தர் 8% வாக்கு போகிறது இந்தியாவிலே மிகப்பெரிய சாதனை வாக்கு. அதை மோடி உணர்றாரு, அமித்ஷா உணர்றாரு, சோனியா காந்தி உணர்றாங்க, மல்லிகார்ஜுன கார்கே உணர்றாருங்கிற அளவுக்கு அவர் போனார். இப்போ பாராளுமன்றத்திலே 8 எடுத்தவர் சட்டமன்றத்தில் 16-24ன்னு பெரிய அளவுக்கு ஜம்ப் ஆக முடியும்னு அவர் உறுதியாக நம்புகிறார். அந்த நம்பிக்கை அவருக்கு கொடுத்தது வந்து தொடர்ந்து தனிச்சிருக்கிறனால மக்கள் ஏற்றுக்கிடுவாங்கன்னு அவர் உறுதியாக நம்புறதையும் தாண்டி ஈரோடு கிழக்கில் அவருக்கு வந்து அந்த நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. இதில் நீங்கள் 2 விதமாக பார்க்கணும். விக்கிரவாண்டியில் களத்தில் நின்னது அவருக்கு ப்ளஸ். ஆனால் விக்கிரவாண்டியில் வந்து அவர் அதிமுக போராட்டத்தை ஆதரித்தார். அதிமுக இலை மலர்ந்தால் ஈழமலர்னு சொன்னது, ஜெயலலிதாவை ஆதரித்தது, இது எல்லாத்தையுமே அவர் நினைவுபடுத்தி பேசினார். ஆனால் விக்கிரவாண்டியில் அவருக்கு கிடைச்சது ஒரே 1% வாக்கு தான் அதிகம் கிடைச்சது. அதிமுக 36% வாக்கில் 23% வாக்கு அன்னியூர் சிவா திராவிட முன்னேற்ற கழக அவருக்கு போயிட்டு, உதயசூரியனுக்கு போயிட்டு, அவரும் வன்னியர் தான். ஒரு 12% வாக்கு பட்டாளி மக்கள் கட்சிக்கு போச்சு. அதை அண்ணாமலை எடப்பாடி அடித்து தான் எடுத்தார். 1% வாக்கு தான் எடப்பாடி போராட்டத்தை ஆதரித்த சீமானு கிடைச்சிது. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. இது அவர் ஆதரிக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் என்னதான் ஊசிய நாடு தலைகள் என்னன்னாலும் தரவுகளை மறைக்க முடியாது. உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு பலம் இருக்கும்னா சீமான் 20,000 ஓட்டாவது எடுத்துருக்கணும், 10,000 ஓட்டில் இருக்கக்கூடாது, 20வது வந்திருக்கணும். ஆனால் எடப்பாடிக்கு அந்த பலம் இல்லை, சக்தி இல்லை, ஒரு ஓட்டர்ஸ் ஒரு கண்ட்ரோலில் இல்லை. இது தெளிவாக விக்கிரவாண்டி அதை உணர்த்திடுச்சு. சீமானுக்கும் தெரிஞ்சு போச்சு, எடப்பாடி பழனிசாமி வந்து வேலைக்கு ஆகாது, வேஸ்ட்டு, அவரை வச்சு யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு. பிரேமலதா அம்மையார் கதி தான் ஆகும். பட்டாளி மக்கள் கட்சிக்கும் 19ல் ஒன்றும் இல்லை, 21ல் 23 சீட்டுக்கு ஏதோ 3-4 சீட்டு ஜெயித்துங்கிற லெவலில் தான் அவர் இருக்கிறாரு. அதுவும் நாம் தமிழருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் எடப்பாடி பழனிசாமியால் வராது, அது வாய்ப்பே இல்லை. அதோட நாம் தமிழர் வந்து காலியாகி போகும். அது விஜயகாந்துக்காவது 37% ஜெயலலிதாவும் 10% விஜயகாந்த் சேர்ந்து விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆனார். இங்கே அதுக்கும் வாய்ப்பு இல்லை. எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தியோ ஓட் டிரான்ஸ்ஃபரிங்கோ இல்லைங்கிறத சீமான் தெளிவாக உணர்ந்துக்கிட்டார். அதுக்கு பிறகு வந்து
இது கூட அவர் அந்த சூழ்நிலைக்கு தான் ஆதரவு கேட்டார். அதுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு வருது. ஈரோடு கிழக்கில் வந்து களத்துக்குள்ள அவர் பெரியார் எடுத்து நிற்கிறாரு, திமுக அண்ணா திமுக எடுத்து நிற்கிறாரு. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை நார் நாராக உறுப்பின்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை முன்மொழிஞ்சு நிற்கிறாரு. அப்போ அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா, கேபி முனுசாமி பெரியாரை குறை சொல்கிறத சாடுறாரு சீமான, ஜெயக்குமார் பெரியாருக்காக நிற்கிறாரு, எடப்பாடி பெரியாருக்காக நிற்கிறாரு, அதை சொல்லக்கூடாதுங்கிறாரு. இவர் சிவி சண்முகம், இவர் செல்லூர் ராஜி நோட்டாக்கு ஓட்டு போடுங்கட்டார். பெரியார் இருக்கிற சீமானுக்கு ஓட்டு போடாத, நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாப்புல. இப்படி ஒரு வார்த்தையை விக்கிரவாண்டியில் சொல்லலை அவங்க. விக்கிரவாண்டியில் சிவி சண்முகம் சீமான் எதிர்க்கல, கேபி முனுசாமி எதிர்க்கல, ஜெயக்குமார் எதிர்க்கல, நோட்டாக்கு போடுங்கன்னு செல்லூர் ராஜி சொல்லலை. இத்தனைக்கும் இவங்க இந்த போராட்டத்துக்கு வர ஆதரவு கொடுத்தாங்க. இவங்க கேண்டிடேட்டும் இவரும் கூட அதிமுகவுக்கு நாங்கள் ஜெயலலிதா ஆதரிச்செல்லாம் பேசினாங்க. அப்படி இருந்து 1% தான். இங்கே அடித்து விளையாடி கொடநாடு கொலையை பற்றி பேசினார், பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேசினார், தூத்துக்குடி துப்பாக்கியோட பற்றி பேசினார், அதிமுக ஊழல் அமைச்சர்களை என் கைது இல்லைன்னு பேசினார். 10% ஓட்டு குடித்தார். ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்கிற மாதிரி அந்த 16% வாக்குகளும் சீமானுக்கான வாக்குகள் தான். தமிழக அளவில் அது சீமானுக்கு நிற்கும். நானே சொன்னேன், விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். இப்போ சீமான் பழைய ஓட்டை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய சாதனை. 1% கூட வந்தது சாதனை தான், களத்தில் நின்றது சாதனை தான். ஈரோடு கிழக்கில் சீமானுக்கு நல்ல வாக்கு வரும். ஆனால் என்ன வாக்குன்னு என்னால் சொல்ல தெரியல. காரணம், அவர் வந்து பழனி பாபாவையும் முன்னிறுத்துறாரு, தடா ரஹீமையும் பிரச்சாரத்தை கூப்பிடுறாரு, ஹைதமில்லத் சாஹிப் அந்த தமிழுக்கான நின்னதையும் பேசுகிறாரு, திப்பு சுல்தான் தீரன் சின்னமலை கவுண்டருக்கும் வேலு நாச்சியாருக்கும் ஆதரவாக திப்பு சுல்தான் நின்னதை பேசுகிறாரு. அப்போ திப்பு சுல்தான், ஹைதமில்லத் சாஹிப், பழனி பாபா, தென் பழனி பாபா, தடா ரஹீம் இவங்களெல்லாம் முன்னிறுத்தி தடா ரஹீம் பிரச்சாரம் அந்த ஓட்டுக்கு போகிறாரு. இதையும் தாண்டி பாரதியார் தமிழருங்கிறாரு, மாட்டிறைச்சி நல்லதுன்னு பேசுகிறாரு. அப்போ அவருக்குள்ள இதில் சில முரண்கள் இருக்கனால என்ன ஓட்டு வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வர்ற ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பொருந்தோன்னே எடுத்து பாருங்கள், வர்ற ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பொருந்துன்னு சொன்னேன். ஏன்னா அந்த பிரச்சாரத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக தான் கொண்டு போனார். அது வந்து என்டி அங்கே நிற்காதது ஒரு பெரிய வாய்ப்பு. மற்றவர்களோட டிஃபால்ட்டு தான் சீமானை தூக்கி விடுது. அண்ணாமலை அங்கே கேண்டிடேட் போட முடியாமல் போனது மிகப்பெரிய வாய்ப்பு. அது வந்து களத்துக்குள்ள ஒரு கட்சி இருக்கணும். அமித்ஷா இருக்குன்னு தான் சொல்லுவார். இவர் சுரேந்திரன் நின்று தான் 19% ஓட்டை கேரளாவில் கொண்டு வந்திருக்காரு. பண்டி சஞ்சய் தெலுங்கானா அப்படி தான் வளர்த்தாரு. அந்த கட்டத்துக்குள்ளே களத்துக்குள்ளே என்டிஏ நிற்காதது, 17% வாக்கு தமிழக அளவில் எடுத்த என்டிஏ நிற்காதது சீமான பெரியார் எதிர்ப்பில் அந்த ஓட்டர்ஸுக்கு ஒரு லீடர் மாதிரி ஒரு இமேஜை கொடுத்துட்டு அதோட பலன் வந்து 16% வாக்கு எடுத்தார். அதிமுக 23% வாக்கு தான் இருந்தது. நான் மீண்டும் சொல்கிறேன், அதிமுக வாக்கில் 2% வேணா போயிருக்கலாம். ஒரு 8% கிட்ட என்டிஏ வாக்கு தான், 6 to 8% என்டிஏ வாக்கு தான் அவருக்கு கிடைச்சிது. அப்போ அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு, பெரியார் எதிர்ப்புக்கு இங்கே பெரிய வேல்யூ இருக்குது. நம்ம தொடர்ந்து தனிச்சு நிற்கும்போது 5வது முறையும் தனிச்சு நின்னா மக்கள் மத்தியில் நமக்கு பெரிய ஆதரவு வளையம் கிடைக்குன்னு அவர் உறுதியாக நம்புகிறாரு. அந்த அடிப்படையில் தான் அவரோட பேட்டிகளை நீங்கள் பார்த்தா தெரியும். ஒன்று, புலி தனியாக தான் வேட்டைக்கு போகும், நாய் தான் 4 நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போகும் சொன்னார். அடுத்தால ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லை. அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் இலவசம், இங்கேயும் இலவசம், அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டுன்னு திமுக அதிமுகவும் சேர்த்து தான் அதில் அடின்னு அடித்தார். ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த மட்டைகளை நாராக உரிச்சு போகாமல் நான் இருக்க மாட்டேன், நான் பிரபாகரன் மகன் அல்ல அப்படி செய்யலைனான்னு அந்த திமுக அதிமுக எதிர்ப்பை தான் முன்னெடுத்தார். இதையும் தாண்டி அவர் ஈரோடு கிழக்கில் எடுத்தது ஏபிசிடி எதிர்ப்பு தான். ஏடிஎம்கே, பாஜக, காங்கிரஸ், டிஎம்கே. ஆக 214 போடுறவங்களும் தெளிவாக இருக்கிறாரு. எல்லா இடைத்தேர்தல் நிற்கணுங்களும் தெளிவாக இருக்கிறாரு. இடைத்தேர்தல் நிற்காததில் என்டிஏ பலகீனப்படும். என்டிஏ இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கில் நிற்காததில் பலகீனப்படும். இப்படி தான் கமலாசன் தினகரனையும் வேலூர், விக்கிரவாண்டி, நாங்குநேரி இடைத்தேர்தல் நிற்காதனால பலகீனப்படுத்தினார். அதே பலகீனத்தை வந்து 18% என்டிஏ வாக்காளருக்குள்ளே புகுந்து அதில் பெரிய அளவு சட்டமன்ற தேர்தலை எடுத்துருவாருங்கிறதா அவரோட கணிப்பு, எதிர்பார்ப்பு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் நிற்காதது ராமதாஸு கீழே 3வது போயிடுவோமோன்னும், ஈரோடு கிழக்கில் நிற்காது, சீமானுக்கும் தனக்கும் வித்தியாசம் இருக்காது, ஒரு வடையில் டெபாசிட் இழந்து போயிடுவோமோன்னு தான் அவர் போகலை. நீங்கள் பாருங்கள், அவர் வந்து அவமானங்களை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், என் மக்கள் தான் என்ன அவமானப்படுத்துகிறான், என் அக்கா தங்கச்சி, மாமா மச்சான், அப்பா அம்மா,
தம்பி தங்கையெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் எதில் நான் நிற்பேன். சிலவங்க மாதிரி அவமானத்துக்கு பயந்து களத்தை விட்டு ஓட மாட்டேன், அரசியலுக்கு லீவ் போட மாட்டேன். எடப்பாடி என்டிஏ இவங்களை சொல்லுவார், லீவ் போட மாட்டேன்னு களத்துக்குள்ளே நின்னதை சொல்லி 214 அவர் நிற்பார். 214 நிற்கிறது வந்து அவருக்கு மிகப்பெரிய பூஸ்டர் கொடுக்கும், மக்களுக்கு அவர் மேல் நம்பிக்கை கொடுக்கும். இப்போ விஜயை மையமாக வச்சு அவருக்கு எதிராக பேசக்கூடியதெல்லாம் அவருக்கு லாபமாக வரும். ஏன்னா மாற்றுங்கிற லெவலில் விஜயை யோசிக்கக்கூடியவங்க, விஜய் மாற்றுன்னு சொல்றதுக்கு எந்த திட்டமும் கிடையாது, இஷ்யூவும் கிடையாது, சோஷியல் இன்ஜினியரிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நிற்கவும் முடியாது அவரால் 214. அப்போ அந்த விஜய் மையமாச்சு வரக்கூடிய இந்த ஒரு பப்ளிசிட்டி வந்து சீமானுக்கு கடைசியில் லாபமாக வரும். கமல்ஹாசனை மையமாக வச்சு இந்த பப்ளிசிட்டி சீமானுக்கு லாபமாச்சோ, அதே மாதிரி விஜய் மையமாக வச்சு வர்றது சீமானுக்கு தான் கடைசியில் லாபமாக வரும். அதையும் அவர் உணர்றாரு. விஜய் விஷயத்திலையும் தெளிவாக சொல்லிட்டார். பல அரசியல் விமர்சகர்கள் தப்பான சொல்லும்போது நான் ஒருத்தன் தான் 214 சீமான் நிற்பாருங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அவரும் அதை சொல்லிட்டார். தம்பி விஜய் விஜய்க்கு என் மேலே பாசம் தான், அவருக்கு என் மேலே பாசம் தான், அண்ணன் தம்பி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவர் பாதை வேற, என் பாதை வேற. அவர் வந்து திராவிட கட்சிகளோட போகிறாரு. திராவிட கட்சிகள் கூட்டணிக்காக, அதிமுக கூட்டணிக்காக இலவசங்களை பற்றி பேசலை, எடப்பாடி ஊழலை பற்றி பேசலை, ராகுல் காந்திக்கு வாரிசு அரசியலை பற்றி பேசலை. எல்லாத்துக்கும் மேலே அவர் புறவு பெரியாராக போகிறார், பெரியாருக்கு ஆதரவாக போகிறார். நான் வந்து பெரியார் எதிர்ப்பு அரசியலில் மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். அதனால் என் பாதை வேறு, அவர் பாதை வேறுட்டார். அருந்ததியருக்கு ஆதரவாக விஜய் இருக்கிறாரு, பரையர் தேவேந்திரருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் இருக்கிறாரு, பஞ்சமண்டல மீட்புக்காக சீமான் இருக்கிறாரு. விஜய் வந்து அதை பற்றி பேசுகிறதே இல்லை. இப்படி பல பிரச்சனைகளில் சீமான் வந்து விஜயிலிருந்து முழுக்க மாறுபட்டு தெளிவாகவே இருக்கிறாரு. இன்னொரு பிரச்சனை பாஜக தொடர்பானது. அதில் மோடி தமிழுக்காக பேசுகிறத பாராட்டுறாரு, அண்ணாமலையோட உழைப்பை பாராட்டுறாரு. அண்ணாமலை இல்லைன்னா பாஜக அட்ரஸே இருக்காதுங்கிற அளவுக்கு அண்ணாமலை பாராட்டுறாரு. ஆனால் பாஜக கொள்கைகளை விமர்சனம் பண்ணுறாரு. முஸ்லீம் அறநிலைத்துறையில் வக்ஃப் போர்டில் 2 இந்துக்களை போட நீங்கள், இந்து அறநிலைத்துறையில் ஒரு முஸ்லீமையும் ஒரு கிறிஸ்டினை போடுவீங்களான்னு கருத்தியலில் கேட்குறாரு. அதே மாதிரி இந்த காஷ்மீர் பிரச்சனைலையும் அவர் ரொம்ப கடுமையாக, எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறது வேற, எனக்கு அதில் உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது வேற. அவர் கொள்கையை சொல்கிறதுக்காக சைனா பாகிஸ்தான் அதுலேயும் கடுமையான ஒரு அரசியல் களமாடுதலை அவர் செய்கிறாரு. மீண்டும் சொல்கிறேன், எனக்கு அது ஏற்புடையதா இல்லையாங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டாம். அவர் என்ன பேசுகிறாருங்கிறத நான் பப்ளிசிட்டியாக மற்றவங்க கில்லிங் சைலன்ஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இந்த 2 இதுவுமே அவர் மோடியை மதிப்பார், ஆனால் அண்ணாமலை மதிப்பார், ஆனால் பாஜக கூட கூட்டணி போக மாட்டாருங்கிறது தெளிவாக இருக்குது. பாஜக கூட கூட்டணி போகாமலே 18% பாஜக ஓட்டில் பெரும்பகுதி 8-10% தட்டி தூக்கிறலான்னு அவர் நினைக்கிறாரு. இன்னும் பாஜகவுக்கு 25 சீட்டு தான் கொடுக்குறதா வந்து சில யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க, நண்பர்கள் தான். அப்போது 65 தகுதி, அதிமுக 120ன்னா 65 தகுதி உண்டு பலத்தின் அடிப்படையில். அதிமுக 19.4, பாஜக 11.4, அதிமுக 150ன்னா 75க்கு மேலே தாமரம் இருக்கணும். ரெட்டையில் 150ன்னா 75 மேலே தாமரம் இருக்கணும். ரெட்டையில் 120ன்னா 65 மேலே தாமரம் இருக்கணும். இதை பண்ணாமல் 25 தான் தாமரைக்குன்னு சொன்னால் அண்ணாமலைக்கு ஆதரவாக வந்தது, மோடிக்கு ஆதரவாக வந்த ஓட்டில் 18% ஓட்டில் இல்லை 11.4% தாமரை ஓட்டில் ஒரு 6-7% சீமானுக்கு போயிடும். அந்த குறைஞ்ச சீட்டு பாஜக கொடுத்து கூட்டணி வச்சா 6-7% ஓட்டு சீமானுக்கு போயிடும். ஸோ சீமான் குறி வைக்கிறது மோடி பிரதமர் விழுந்தும் அண்ணாமலை தலைமைக்கு விழுந்தும். இப்போ சீமான் கேண்டிடேட் இல்லாத அந்த 18% வாக்கை தான் அவர் குறி வைக்கிறாரு. அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டையும் குறி வைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஓட்டு பெரிய அளவில் வரும்னு அவர் கருதலை. என்றாலும் அவர் விக்கிரவாண்டியில் நிற்காததையும் ஈரோடு கிழக்கில் நிற்காததையும் பாஜக கூட்டணியே இல்லைன்னு ஒரு கூட்டணி போகிறதும் சந்தர்ப்பவாத நிலைப்பாடு, உறுதியற்ற நிலைப்பாடு, இதெல்லாம் மனசில் வச்சு அந்த எடப்பாடி குழுந்த சுமார் 20% வாக்கில் ஒரு 2-3% ஓட்டும் இதில் இருந்தும் 2-3% வரும்னு அவர் கணக்கு போடுறாரு. அடுத்து ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டு வந்து 3.8 இருந்தது 8.2 போகும்போது ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டை தான் ஒரு 4.4 கிட்ட அவர் எடுத்திருக்கிறாரு. அப்போ இப்பவும் திமுக கழகம் வந்து எவ்வளோ இழக்கிற ஓட்டில் ஒரு கணிசமான பகுதி தனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. ஒரு 3% திமுக இழக்குதுன்னா அதில் 1.5 தானே கிடைக்கும்னு நினைக்கிறாப்புல. இப்படி எல்லா கணக்குகளையும் பார்த்து அவர் சீமான் வந்து இந்த முறை 15-20% ஓட்டு தாராளமாக வந்துடுவாருன்னு கணக்கு போடுறாரு. என்னை பொறுத்தவரை அவர் இந்த விட ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாரு. மக்கள் நம்பிக்கை பெருகும். மற்றவங்க எடுக்காத இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து களமாடுறாரு. எடப்பாடியோட பல்ட்டி, எடப்பாடியோட லீடர்ஷிப் அடிபடுறது, எடப்பாடியார் இன்கன்சிஸ்டண்டாக இருக்கிறது, எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாத இருக்கிறது, என்டிஏ அண்ணாமலை நீக்கப்பட்டது, ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை நிற்காதது, இப்படி பல அம்சங்கள் வந்து அவரை பெரிய அளவுக்கு உயர்த்ததுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது. நானே வந்து அவரை பற்றி சொல்லும்போது விக்கிரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும், பழைய ஓட்டு தான் மெயின்டைன் ஆகும்னு சொன்னேன். தென்
திருவொற்றியூரில் 3வது தான் போவார்னு சொன்னேன். நகர்ப்புற உள்ளாட்சியில் பாஜக தான் 3வது வரும்னு சொன்னேன். இது ஈரோடு கிழக்கில் கூட ஓட்டை ப்ரெடிக்ட் பண்ணல. எனக்கு கிடைக்கிற ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பொருந்தும்னு சொன்னேன். அந்த மாதிரி இன்னைக்கு சீமான் தனிச்சு நிற்கிறதால தமிழ்நாடு ஃபுல்லாக 15 to 20% வாக்கு பெருசாக எடுத்துருவார். இஷ்யூஸை கையில் எடுக்கிறாரு. காஸ்ட் கன்சல்டேஷனுக்குள்ளே போகிறாரு. எடப்பாடி பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி ஆயிரும். என்டிஏ ஓட்டு இவருக்கு வருங்கிறதுல முழுமையாக நம்புறாரு. அதற்கான வியூகத்தை தான் அவர் வைக்கிறாரு. அது புரியாமல் இவர் பிஜேபி கூட போகிறார், பிஜேபி கூட போகிறாரு. இப்போ அது பிஜேபி கூட போகிறதுக்கு இல்லை பிரமொழி சகோதரர்களே, அது பிஜேபி கூட போகிறதுக்கு இல்லை. பிஜேபி ஓட்டை தன் பக்கம் எடுக்கிறதுக்கான வியூகம். இந்த வியூகத்தெல்லாம் எடுத்து தமிழ் தேசியம் அது இதுன்னு பெரிய அளவுக்குள்ள மே 18 டிக்ளேர் பண்ணுவார். தொடர்ந்து தனிச்சுங்கிற பாதையில் போகிறாரு. தனிச்சுங்கிறது அவர் பெரிய அளவுக்கு உயர்த்துங்கிறது நான் உறுதியாக நம்புகிறேன். மே 5ஆம் தேதி வணிகர் சங்கம் சார்பாக ஒரு மாநாடு வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், சீமான் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் கலந்துருக்காங்க. இது கலந்துக்க மூலமா கூட்டணி உருவாகும்ட்டு இப்போ சோசியல் மீடியாலலாம் போயிட்டு இருக்கு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? கூட்டணி உருவாகாது. சீமான் 214 தனிச்சு தான் போகிறாரு. ஆனால் அன்புமணியும் டாக்டர் ஐயாவும் சீமானை மதிக்கிறாங்க. அவங்களோட நிழல் பட்ஜெட்டுக்கு சீமான்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க இந்த வருஷம். சீமான்கிட்ட அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை கொண்டு விவசாய பட்ஜெட்டை கொடுத்தாங்க. வன்னியர் சங்க இதுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்கிறாங்க. இது ஒரு கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு, மேகங்கள் வருதுங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் சீமானை பொறுத்தளவில் இன்னும் சீமான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். திமுக அதிமுக கூட்டணி இல்லை, காங்கிரஸ் பாஜக கூட்டணி இல்லை, இது தவிர எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளோட கூட்டணி உண்டுன்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது அவர் 214 தனிச்சு போகிறாரு அவர் விரும்புகிறாரு. பட் அவருடைய வார்த்தைப்படி பார்த்தாலே விஜய் பெரியாரை விட்டுட்டு வந்தால் சேர்த்துக்குவாங்கிறாரு. இப்படி பல கண்டிஷனில் அவர் கொள்கையை ஏற்றுக்கிட்டு வரக்கூடியவங்க கூட ஒரு கூட்டணி உண்டுன்னு சொல்கிறாரு. ராமதாஸுக்கும் சீமானுக்கும் ஒரு நல்லுறவு இருக்குது. ஒரு குரு சிஷ்யன் மாதிரி தான் ராமதாஸை அவர் மதிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ பொன்பரப்பி தமிழரசன் வன்னியர் பறையர் ஒற்றுமைக்காக இருந்தாருங்கிறனாலும் சரி, வீரப்பங்கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டனாலும் சரி, வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஆணைமுத்து தான் எல்லா சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு வாங்கி தந்தாருனாலும் சரி, கலியபெருமாள் தமிழ் தேசியத்தின் முன்னாடினாலும் சரி, அவர் அன்புமணியோட கலந்துக்கிறது மூலமாக அவர் அன்புமணியோட கூட்டணிக்கே போனாலும் கூட பாமக போட்டியிடாத இடங்களில் அந்த வாக்குகள் தனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடாத இடங்கள், இந்த தன்மையில் விஜய் போட்டியிடாத இடங்கள், இதிலெல்லாம் சீமான் இவங்களை அண்ணன் தம்பின்னு ஒரு உறவுமுறை பாராட்டுறதுனால அந்த கட்சிகள் போட்டியிடாத இடத்துல அந்த வாக்குகள் தனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. என் பார்வை சீமான் 214 தான் போட்டியிடுறாரு. 214 தான் அவருக்கு கரெக்டாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஆனால் ஊடகத்தில் ஐயா ராமதாஸ் இதுவரை விஜயை அங்கீகரிக்கலை, நாளைக்கு அங்கீகரிக்கலாம். ஆனால் ஆதவர்ஜுனாவும் ஜானாரகிசாமியும் தோத்தம் பிறகு அவங்களோட டெக்காலிட்டிகள் எடுபடாத போது வெங்கட்ராமன் அவரோட ஆடிட்டரை விஜய் அனுப்பி டாக்டர் ராமதாஸை பார்த்து விஜய் பாமக கூட்டணின்னு எல்லா வெப்டிவிலையும், எல்லா வார இதழ்கள்லையும், எல்லா தின இதழ்கள்லையும் அலையே அடிக்குது. ஆனால் இதுவரை ராமதாஸ் விஜயை அங்கீகரிச்சதாட்டு டேங்கிபிளா வெளிப்படையாக எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஆனால் சீமானை அங்கீகரிக்கிறாங்க, அன்புமணி அங்கீகரிக்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் அங்கீகரிக்கிறார். பட் இது கூட்டணி ஆயிரும் நான் நினைக்கல, ஒரு நட்புறவு இருக்கு அவ்வளோ. பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் மேலே தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட விளைவாக 2026 தேர்தலில் திமுகவின் ஓட்டு வங்கி குறைய வாய்ப்பு இருக்காங்க. ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்குது. இது ஓட்டு வங்கியை பாதிக்குமாங்கிறது தேர்தல் முடிவில் தான் தெரியும். ஏன் இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி எல்லாம் பழனிசாமி சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் இல்லைன்னு தான் சொல்லுவார். கூட்டணி ஆட்சி இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் வேற. அவரு 19.4 எடுத்திருக்கிறாரு. பாஜக தாமரை 11.4 எடுத்திருக்கிறாரு. இந்த பலத்துக்குரிய சீட்டு கிடைக்கலன்னா அந்த 11.4 சீமானுக்கு பெருமளவுக்கு போகும், ஒரு சிறிய அளவு ஸ்டாலினுக்கும் போக தயங்காது. பலத்துக்குரிய சீட்டு கிடைச்சாதான் அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும், அல்லது ஓட்டு டிரான்ஸ்ஃபர் இருக்காது. அந்த 11.4ங்கிறது சாதாரண ஓட்டு இல்லை. அந்த ஓட்டு எடப்பாடியை ஏற்றுக்கிட்ட ஓட்டு இல்லை, ஸ்டாலினுக்கு எதிரானது, எடப்பாடிக்கு எதிரானது. நீங்கள் ஒரு 25 சீட்டுலலாம் அதை முடிச்சிடலான்னு நினச்சிங்கன்னா 2 சீட்டு ரெட்டல் என்னன்னா, ஒரு சீட்டு தாமரை இருக்கணும். இதில் எந்த இடர்பாடு வந்தாலும் அந்த தாமரை ஓட்டு ரெட்டலைக்கு போகாது. ஸோ அது சீமானுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும், ஏன் ஸ்டாலினுக்கு கூட ஒரு சிறிய லாபத்தை கொடுக்கும். ஏன் தேர்தல் கூட்டணி குறித்து யாரும் பேச வேணான்ட்டு நயினார் அன்பு வேண்டுகோள் வச்சிருக்காரு, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நயினார் அந்த கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, கூட்டணி தொடரும்னு நினைக்கிறாரு, அமித்ஷா தொடர்னு நினைக்கிறாரு, எடப்பாடி தொடர்னு நினைக்கிறாரு. நகர்ப்புற உள்ளாட்சியில் ஷீட் ஷேரிங்கில் அந்த கூட்டணி உடஞ்சிது.
மக்களவைத் தேர்தலில் 6 சீட்டு கொடுப்பான்னார் எடப்பாடி, 12 சீட்டு வேணும்னு கேட்டார் அண்ணாமலை, அதனால உடஞ்சி போச்சு. இப்போ 2 ரெட்டை நின்னா ஒரு தாமரை வேணும்னு அண்ணாமலை கேட்குறாங்க, தமிழிசை கேட்குறாங்க. நயினாரும் இதை என்டால்ஸ் பண்ணி தான் தீரணும்னு நான் பார்க்குறேன். அப்படி அவங்க குறைஞ்ச சீட்டு வாங்கினா அந்த ஓட்டு சீமானுக்கு போயிடும். 2026 தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யார் பக்கம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் யாருக்கு அதிக ஓட்டு போடுறாங்களோ அவங்க பக்கம் வெற்றி வாய்ப்பு இருக்கும். உங்க நேரத்தை செலவழித்து அரங்கத்துக்கு வந்தமைக்கு நன்றிங்க.